பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில் தினமும் புதிய புதிய கதைகள், கருத்துக்கள் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நன்றி. இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில் என்ன கதை? ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் நிறைய கேட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு MBA கோல்ட் மெடலிஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அந்த கம்பெனியில் கடுமையாக உழைச்சி ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கிறார். வெக்கேஷனுக்கு அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவுக்கு போகிறார். அவர் மெக்சிகோவில் அவருடைய வெக்கேஷன் பிளானிங் அந்த ஷெடியூல் படி அவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கடற்கரை கிராமத்துக்கு அவர் வர மாதிரி ஆகுது. அந்த கடற்கரை கிராமத்துடைய அழகில் அவர் மயங்கி அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அங்கே நிறைய மீனவர்கள் இருக்கிறத பார்க்குறார். அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்குறார். ஆமாம், நீங்கள்லாம் யாரு? நாங்கள் மீனவர்கள், இந்த கிராமத்திலேயே இருக்கிறோம், பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். அப்படியா? ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க? நீங்கள் மீன் பிடிக்க போகலையா? பிடிச்சிட்டோமே, மீன் பிடிச்சிட்டோமே. பிடிச்சிட்டிங்களா? எப்போ? காலையில் சூரியன் வரும்போதே நாங்களும் கடலுக்குள்ளே போவோம். சூரியன் உச்சிக்கு ஏற ஏற எவ்வளோ எங்களால் மீன் பிடிக்க முடியுதோ பிடிச்சிட்டு நாங்கள் வந்துடுவோம். அவ்வளோதானா? அப்போ அரை நாள் தான் வேலை பண்ணுவீங்களா? ஆமாம். அப்புறம் அதே எங்களுக்கு போதும். அதுலேயே அந்த எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வரோமோ அந்த மீன்களை நாங்கள் மார்க்கெட்டில் விற்போம், காசு வரும். அப்புறம் மத்தியானம் உணவு சாப்பிட்டுட்டு எங்கள் குழந்தைங்கக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்போம். மனைவி கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் எல்லாம் செய்வோம். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குவோம். மாலை நேரத்தில் நண்பர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடி மது அருந்தி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அப்படியா? டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களே. அப்படியா? எப்படி நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறோம்? நான் யார் தெரியுமா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் MBA கோல்டு மெடலிஸ்ட். நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் சரி கிடையாது. என்னோட ஐடியாவை கேளுங்க. 30 வருஷம், மிஞ்சி மிஞ்சி போனால் 25 வருஷத்தில் நீங்கள் பெரிய முதலாளிகள் ஆயிடுவீங்க. அப்படியா? சொல்லுங்க என்ன பண்ணணும்னு. இப்போ நீங்கள் காலையில் சும்மா ஒரு 3-4 மணி நேரம் மட்டும் மீன் பிடிக்கிறீங்கல்ல, அதை விட்டுட்டு ஃபுல்லாக பிடிக்கணும். நாள் பூரா பிடிச்சிங்கன்னா நிறைய பணம் வரும். இப்போ உங்ககிட்ட என்ன ஒரு 2 போட்டு 3 போட்டு தானே இருக்கும், அது நிறைய போட் ஆகும். ஏன் பெரிய கப்பல் கூட ஆகும். இப்போ நீங்கள் உள்ளூர் கிராமத்துலேயும் பக்கத்து டவுன்லேயும் விற்கிற இந்த மீனை பெரிய சிட்டி மாநகரத்துக்கு கொண்டு போகலாம். யார் கண்டா டின்னில் அடைச்சி எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். ஐஸ் ஃபேக்ட்ரி வைக்கலாம். உங்களுடைய மீனுக்குன்னு ஒரு தனி பிராண்ட் நீங்கள் உருவாக்கலாம். உலகம் பூரா உங்களுடைய ப்ராடக்ட் போகும். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. பெரிய வீடு வாங்கலாம். சரி, வீடு வாங்கி எக்கச்சக்கமாக பணம் வந்துடும். ஒரு பெரிய தீவையே கூட நீங்கள் விலைக்கு வாங்கலாம். சரி, தீவை விலைக்கு வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது? தீவு விலைக்கு வாங்கினா அந்த தீவில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான். அப்படியே ஜாலியாக நீங்கள் இயற்கை காட்சியை ரசிக்கலாம். உங்கள் பேரன் பேத்திங்களோட நீங்கள் விளையாடலாம். உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படியே ஒரு லக்ஸுரி யாட்ச் அப்படின்னு சொன்னாக்க சொகுசு கப்பலில் நீங்கள் சொந்தக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்னு எல்லாம் இவர் சொல்கிறாரு. அந்த மீனவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த ஹார்வர்ட் ஆள் பேச பேச, ஏன் என்ன என்ன பார்த்துக்கிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன். சரி, பணம் எல்லாம் சம்பாரித்து முடிச்சுட்டு நாங்கள் தீவும் வாங்கிடுறோம், அப்புறம் என்னங்க பண்ணுறது? அதான் சொன்னேனே, நீங்கள் உங்கள் மனைவியோட ஜாலியாக இருக்கலாம், பேர குழந்தைங்களோட பேசலாம், கடவுள் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆடலாம் பாடலாம். எவ்வளோ வருஷம் கழிச்சிங்க? 25 வருஷம். அவ்வளோதான். அதை தானே நாங்கள் இப்போ பண்ணுறோம். என்ன என்ன ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஏங்க, 25 வருஷம் கழிச்சு நாங்கள் பேரம் பேத்திங்களோட விளையாடணும், அதை தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறோம், சந்தோஷமாக புள்ள குட்டியோட ஜாலியாக இருக்கிறோம், பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை பெற்ற அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிறோம், நீங்கள் சொன்ன அதே நண்பர்கள் கூட சேர்ந்து சாயங்காலத்தில் நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம்.
இதை ஏங்க 25 வருஷம் கழிச்சு நாங்க செய்யணும்? நடுவுல அந்த 25 வருஷம் நாய் மாதிரி பணத்து பின்னாடி ஓடணும்? இப்பவே எங்களுக்கு தேவையான அளவு பணம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. பேர பசங்க கிட்ட போய் என்னத்தங்க நாங்க கொஞ்சறது? எங்களை பெத்த அப்பா அம்மாவை கவனிக்காம, இன்னைக்கு பிறந்த என் பசங்களை கவனிக்காம, அவங்க கூட இருக்காம, அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யாம, அவங்கள நல்ல ஆரோக்கியமான ஆட்களா வளர்க்காம, எங்களை வளர்த்த எங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம என்னத்த பேர பசங்க கிட்ட போய் கொஞ்சறது? ஏங்க நீங்க ஹார்வர்ட்ல தான் சொல்லி கொடுத்தாங்களா? போங்க அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இவருக்கும் ஆமா, இவங்க சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அவர் ஒரு கேள்விக்குறியோட அவருடைய வெக்கேஷனை தொடர்றார். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? பணம் 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 அப்படிங்கிற அந்த 3 எழுத்து பின்னாடி ஓடி சுகம், சந்தோஷம், இன்பம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை தொலைச்சிட்டு, முக்கியமா ஆரோக்கியம் அப்படிங்கிறத தொலைச்சிட்டு, கடைசி காலத்துல எப்போ நம்மளை வளர்த்த அப்பா அம்மாவை நமக்கு எதுவுமே நாம அவங்களுக்கு திருப்பி பண்ணாம, நம்ம குழந்தைகளையும் நாம கவனிக்காம, பேரம் பேத்தி தள்ளாத வயசுல குச்சியை துணை கொண்டு நாம நடக்கிற வயசுல பேரம் பேத்தியோட ஓட முடியுமா? ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா உருப்படியா? அதனால தேவைக்கு ரொம்ப 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 ஆம்பிஷன் வச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப உங்களை போட்டு வருத்திக்காதீங்க. எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு அப்புறம் நேரம் பொன் போன்றதுன்னு எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. உங்க பையன் ஒரு உதாரணத்துக்கு 5 வயசு இப்போ அந்த குழந்தைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வயசுல செய்யற அவனுடைய சேட்டைகள் 5 வயசுலோட முடிஞ்சு போயிடும். 10 வயசு வரும்போது அவன் வேற மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட எதிர்பார்ப்பான். அப்போ நீங்க அவங்கிட்ட போய் விளையாட முடியாது. 5 வயசு சிறுவன்ட்ட நீங்க விளையாடுற மாதிரி விளையாட முடியாது. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அதோடைய மழலைய அந்த 1.5-2 வயசுல தான் நீங்க கேட்க முடியும். உங்களுக்கு அப்ப நேரம் இல்ல, 5 வருஷம் கழிச்சு நான் ஃப்ரீயா இருப்பேன், அப்ப நான் என் குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா அந்த குழந்தைக்கு அப்ப வேற ஒரு நிலைமையில இருக்கும். அப்போ நீங்க கொடுக்க வேண்டியதை சரியான டைம்ல கொடுக்கலன்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு பந்தமே இருக்காது. இததான் பெரியவங்க நேரம் பொன் போன்றது அப்படின்னு சொன்னாங்க. அது செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டிய கட்டத்துல செஞ்சாகணும் அப்படிங்கறதான் பெரியவங்க சொன்னாங்களே தவிர, நேரம் பொன் போன்றதுன்னு பொண்ணை தேடி அவங்க ஓட சொல்லல. பொண்ணும் வேணும் இல்லைன்னு சொல்லலைங்க, பணமும் வேணும். எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். அதனால எது பின்னாடியோ, அதாவது மனிதன் உருவாக்கின செயற்கையான ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடுன்னு ஓடி இயற்கையா உங்க வீட்டிலேயே தவழ்ந்து இருக்கிற மற்ற செல்வங்களை உதாசீனப்படுத்திட்டு அப்புறம் உட்கார்ந்து கஷ்டப்படாதீங்க, அல்லோலப்படாதீங்க. எது முக்கியம் அப்படிங்கறத இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த ஒரு கதை மூலமா ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.